ஹலோ ஹாப்பி சோல்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து எழுந்திரிச்ச உடனே நல்ல ஒரு வைபோட வந்து வாசலில் தெளித்து கோலம் போட்டேன். ஸோ நல்லா ட்ரெடிஷ்னலாக ஒரு சிக்கு கோலம் தான் போட்டேன். பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வீடியோவாக எடுக்கலாம், உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக வந்து எடுத்திருந்தேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி இல்லையா? ஸோ எப்பொழுதுமே வருஷம் அம்மா வீட்டில் உள்ள கோயிலுக்கு வந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவை வந்து நான் வந்து அதை செய்யணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. அது என்னன்னு தெரியல, ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அந்த டைத்தில் வந்து மறந்துடுவேன். ஏதாவது அம்மா வந்து கரெக்டாக வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீ வந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும், ஸோ நம்ம நினச்சோம்ல செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த தடவை வந்து அம்மாவால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கல்லை வந்து இங்கே வெவிச்சு வச்சாச்சு. ஸோ காலையிலே வந்து பரபரப்பாக வேலை போயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு தேங்காய் துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம்லாம் வடிச்சிட்டு அதையும் வந்து ஆற போட்டுட்டேன் புளி சாதத்துக்கு. சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் காலையில் சாப்பிட்றதுக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். புளி சாதமும் வந்து எல்லாத்தையும் கிளறிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புளி சாதம், கொண்டைக்கல்லை, நல்லா சக்கரை பொங்கல் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுல, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ தனியாக செஞ்சதுனால வீடியோ வந்து யாராவது எடுத்திருந்தா அப்படியே ரெசிபி சொல்லிகிட்டே செஞ்சுருக்கலாம். ஸோ நானே செஞ்சுட்டு நானே வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால அதெல்லாம் எடுக்கல. இன்னொரு நாள் நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு இந்த ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு காரில் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் வந்து கோயிலில் வந்து அபிஷேகம்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. வருஷம் இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நான் வந்து போயிடுவேன் பௌர்ணமிக்கு, சித்ரா பௌர்ணமிக்கு. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னே சொல்லலாம். நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிறிஷு பிறக்கும் போது வந்து எனக்கு வந்து ரொம்ப கன்சீவாக இருக்கும்போது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அவன்லாம் நல்லபடியாக பிறப்பானா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஸோ இவங்கள்ட்ட வேண்டி தான் வந்து இப்போ கிறிஷ்லாம் வந்து அவனுக்கு ஒரு 9 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சாமியோட அருள் இல்லாமலாம் கண்டிப்பாக நம்மளால் எதையுமே வந்து கொண்டு போக முடியாது. ஸோ சாமி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சாமி இருக்குது, இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாரையும் வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு பிரசாதம்லாம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு சாமிக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தீப ஆராதனை எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ஸ்ரீ புத்துவாய் அம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட வேண்டுதலையும் நீங்கள் வந்து சாமிக்கிட்ட, நீங்கள் கோயிலுக்கு உங்களால் போக முடியல அப்படின்னா வீட்லேயே வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுங்க. ஸோ நம்ம கும்பிட்றதுல தான் இருக்குது. இப்படி பண்ணால் தான் சாமி நமக்கு செய்யும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பால் காவடியெலாம் வந்துட்டு